சோட்டு அணில். ஒரு அழகான கிராமத்தில் இருந்த ஒரு வீட்டில் சோட்டுக்கிற அணிலும் அவங்க அம்மா மீனாட்சியும் வாழ்ந்தாங்க. சோட்டு ரொம்ப நல்ல பையன். அவங்க அம்மாவுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். சோட்டுவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து சமையல் செஞ்சு சாப்பிடுவாங்க. அவன் ஸ்கூல் படிக்கும்போதே அவங்க அம்மாவுக்கு ஆன்லைனில் பணம் சம்பாதிச்சு அவங்க அம்மா கிட்ட கொடுப்பான். நல்ல புத்திசாலி. அம்மா இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ. சரி சோட்டு. சோட்டு சைக்கிளில் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தான். சோட்டு இந்த டைம் விளையாட்டுத்தனமாக இருந்ததுனால மார்க் கம்மியாக ஆகிடுச்சு. கிளாஸ் முடிஞ்சு லஞ்ச் பிரேக் வந்துச்சு. ஸ்கூல்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சாப்பிட போனாங்க. அப்போ சோட்டு அந்த வழியா போறத பார்த்து, ஏய் அங்க பாரு சோட்டுவா, அவன் இந்த டைம் மார்க் கம்மியா வாங்கிருக்கான். நம்ம எல்லா சப்ஜெக்ட்லயும் 90க்கு மேல தானே. அம்மா, அவனெல்லாம் நம்ம குரூப்ல ஃப்ரெண்டா யாரும் சேர்த்துக்காதீங்க. அவனை ஃப்ரெண்ட சேர்த்துக்கிட்டா அப்புறம் நம்மளும் மார்க் கம்மியா வாங்குவோம். இப்படி பேசுறத சோட்டு கேட்டு கவலையோட வீட்டுக்கு வந்தான். இப்படியே சோட்டுவை பார்த்தாலே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் இந்த 3 சின்ன அணிலையும் தூரத்திலிருந்து ஒரு நரி பார்த்துச்சு. இந்த அணில்லாம் தனியா இருக்கிறப்ப வேட்டையாடி சாப்பிட வேண்டியது தான்னு நினைச்சது. இந்த 3 அணிலையும் நரி கண்காணிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த 3 அணிலும் சேர்ந்து யாரும் இல்லாத இடத்துக்கு நடந்து வந்துடுச்சு. இதை பார்த்த நரி கிடைச்ச வாய்ப்பை விட்டுடக்கூடாதுன்னு அந்த அணில் எல்லாத்தையும் துரத்துச்சு. நரி வரதை பார்த்த அணில் எல்லாம் ஓட ஆரம்பிச்சுது. அப்போ அந்த வழியில வந்த சோட்டு உதவி பண்ண நினைச்சு சைக்கிளில் வேகமாக ரோட கிராஸ் பண்ணினான். அதுக்குள்ள எல்லா அணிலும் ஓடிடுச்சு. சோட்டுவும் வேகமா கிராஸ் பண்ணி போயிட்டான். நரியால ஒன்றும் பண்ண முடியல. நரி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. ரொம்ப நன்றி சோட்டு. சோட்டு உன்னை கிண்டல் பண்ணுனது தப்புதான், எங்களை மன்னிச்சிடு. எங்களையும் ஃப்ரெண்ட செத்துக்கோ சோட்டு. நம்ம இனிமே சேர்ந்து படிப்போம். பரவாயில்லை, எனக்கு படிக்க தெரியாம இல்ல. நான் இந்த டைம் விளையாட்டுத்தனமா இருந்ததுனால மார்க் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. இனிமே மார்க் குறையாம பார்த்துக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வரேன். அப்படி சொல்லிட்டு சோட்டுவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அன்னையிலிருந்து சோட்டு தான் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான். பொறாமை கொண்ட மீன்கள். ஒரு ஆழமான கடல்ல ஒரு ஆமையும் மீன் கூட்டமும் நண்பர்களா இருந்தாங்க. அதே கடல்ல கருப்பு கலர் கோடு உள்ள இன்னொரு மீன் கூட்டமும் இருந்தாங்க. கருப்பு கலர் கோடு உள்ள மீன் கூட்டத்துக்கு ஆமையும் ஆரஞ்சு கலர் கோடு உள்ள மீன் கூட்டமும் நண்பர்களா இருந்தத பார்த்து பொறாமையா இருந்துச்சு. அதனால் நண்பர்களுக்கு மத்தியில் சண்டை உண்டாக்கணும்னு நினைச்சது. ஆமை இல்லாதப்போ கருப்பு கலர் மீன்கள் ஆரஞ்சு கலர் மீன்கள்ட்ட, நம்பலாம் ஒரே இனம், ஆமையோ ஒரு சோம்பேறி, மெதுவாதான் போகும், அது கூட உங்களுக்கு எதுக்கு நட்பு? ஆமையோட நட்பை விட்டுட்டு வாங்க, நம்பலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம்னு கேட்டுச்சு. அந்த நேரத்துல ஆமை அந்த வழியா வந்துச்சு. என்ன பத்தி என்ன பேசுறீங்கன்னு கேட்டது. அதுக்கு கருப்பு கலர் மீன் ஒன்னும் இல்ல, சும்மாதான்னு சொன்னது. கொஞ்ச நேரத்துல அங்க திமிங்கலம் வந்ததை பார்த்து, நண்பர்களே வாங்க போயிடுவோம்னு ஆமை கூப்பிட்டுச்சு. உடனே ஆரஞ்சு கலர் மீன் கூட்டமும் ஆமையும் வேகமாக அந்த இடத்தை விட்டு போயிடுச்சு. கருப்பு கலர் மீன் கூட்டம் திமிங்கலத்து கிட்ட மாட்டிக்கிச்சு. பொறாமை கொண்டவன் வாழ்வை இழப்பான்.